யாரோ மர்டரர் தான் வராங்க போல இருக்கு, அவரை வீட்டுக்குள்ளேயே நான் விடுறேன். அப்படியே பாரதி ராஜா சார் வந்து பாக்கியராஜ் அப்படி திரும்பி பார்த்தாரு. பாரதி ராஜா சார் குரூப்பில் வந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டேபிள் இங்கே தலையில் இருக்கும். சொல்லடியாத்தா இது மட்டும் சரியாக சொல்லிட்டேன்னா 8 கட்டு வெத்தில் பட்டினம் பார்க்கும் மதுரை சீவில் வாங்கி தரேன். இதுதான் டைலாக். ராஜா அப்படின்னு கூப்பிட்டாரு. பாக்கியராஜ் வந்தார். நான் டைரக்ட் பண்ண மாட்டேன். சமீபத்தில் வந்து இந்தியன் 2ல் கூட சங்கர் சார் வந்து இல்லை நீங்கள் இந்த வித்தியாசமான கேரக்டராக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. இதுக்கான வலிமையை கற்றுக்கிறேன்னா ராதிகாட்ட தான் கற்றுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த உங்களுடைய பிஸி வாழ்க்கையிலையும் நீங்களும் இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 46 இயர்ஸ் ஆகிடுச்சு. 46 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து விழா பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். பட் எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா இட்ஸ் ஓகே, இட் இஸ் மை ஒர்க். நான் நல்லா பண்ணேன் அண்ட் என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்தேன். அண்ட் வாட் எவர் த ரெஸ்ட் இஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அண்ட் சம் பவர் அபவ். அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு நான் வந்து ஏன்னா முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஆல் ஆஃப் யூ all have made me who I am today. அதனால் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், இன்னும் இருக்கேன் அண்ட் இன்னும் இருப்பேன். எவ்ரிதிங் ஐ திங்க் இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி அந்த மாதிரி நினைக்கிறேன். பட் மறக்க முடியாத கேரக்டர் அப்படின்னு சொன்னால் பாஞ்சாலி. எனக்கு இன்றைக்கி வந்து இந்த தூக்கத்தில் தட்டி கேட்டால் கூட நான் எந்த சீனில் எப்படி நடித்தேன், என்ன டைலாக் பேசினேன் எல்லாம் எனக்கு அப்படியே பதிஞ்சிருக்கு மைண்டில். அண்ட் பாஞ்சாலிங்கிற கேரக்டர் வந்து தான் என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது. அந்த கேரக்டரில் எல்லாமே ஒரு 1-2 டேஸில் நடந்தது. அது பாஞ்சாலி கேரக்டர். பாரதி ராஜா சார் வேறு யாரையோ பார்க்க வந்து அந்த வீட்டில் என்னுடைய ஃபோட்டோ பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு கேட்க பக்கத்து வீட்டில் இருக்குதுன்னு சொன்னால் நான் செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்தப்போ அந்த டைமில் அந்த ஏரியாவில் இந்திரா நகரில் ஒரு பெரிய கொலை நடந்தது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொன்ன டைமில் இவர் வந்தார். வந்து நான் நினச்சேன் யாரோ மர்டரர் தான் வராங்க போல இருக்கு, அவரை வீட்டுக்குள்ளேயே நான் விடுறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்னார் நான் பாரதி ராஜா டைரக்டர். அப்போ தான் 16 வயதுலேயே ரிலீஸ் ஆகி நல்லா வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருந்த டைம். அப்புறம் நான் வந்து அவர் வந்தோடனே என்னையே பார்த்துட்ருக்காரு. எங்கள் அம்மா கிட்ட நான் கேட்குறேன், why is this man looking at me, I don't like it அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பாவாடை தாவணி இருக்கான்னு கேட்டார். நான் பாவாடை தாவணியே கட்டினதில்லை. அப்படி அப்போ தான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன் எங்கள் அப்பாவை பார்க்க. ஆஸ் இட் இஸ் அவர் வந்து நீ தான் நடிக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எம்.ஆர். ராதா பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் பயந்துட்டார். அப்புறம் போய் சரி எப்படியாவது போய் எங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போனால் எங்கள் அப்பா எல்லோரும் விட ஃபார்வர்ட் திங்கிங்காக இருந்தார். அதெல்லாம் தாராளமாக பண்ணட்டுமே அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு வந்து ஆச்சரியம்னா ராதிகாவையாக கேட்குறீங்கன்னு. ஏன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு இதே இல்லாத ஒரு இது எந்த ஒரு இது இல்லாமல் நான் வந்து இந்த படம் பார்க்க மாட்டேன், நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபில்ம்ஸ். ஏதோ அப்படியே யங் கேர்ள் அப்போ. ஸோ அந்த டைமில் ஒரு நாள் ஒரு ஆம்பிஷன். ஒரு நாள் ஹேர் ஹோஸ்டர்ஸ், ஒரு நாள் டாக்டர், ஒரு நாள் டிரைவர், ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ கடைசியில் அதுதான் பாஞ்சாலி. ஸோ பாஞ்சாலி போய் இறங்கினோடனே அங்கே இருக்கிறவங்களை யாருக்கும் பெருசாக என்னை ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக பார்க்கல. ஸோ உங்கள் மெமரியை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம். அந்த டைலாகை சொல்ல முடியுமா? என்ன டைலாக்? கிழக்கு போகும் ரயில் டைலாக்கா? ஏதாவது ஒன்று. அது ஸோ அந்த டைலாக்கு பெரிய கதை இருக்குது. அதாவது பாக்கியராஜ் வந்து எனக்கு பயங்கர சண்டை அவர் கூட. ஏன்னா அவர் தான் டைலாக் சொல்லி கொடுக்கணும். அப்போ நானும் உஷா, அதாவது இப்போ உஷா ராஜேந்தர், அவங்க தான் அந்த கேரக்டர், இன்னொரு கேரக்டர் சுதாகரோட சிஸ்டர் ஆக்ட் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு இந்த சீன் அப்போ அவர் டைலாக் சொல்லி வரப்போகும்போதெல்லாம் நாங்கள் வேணும்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு வேறு எங்கேயாவது பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அவருக்கு ரொம்ப கோவம் வரா, என்ன பிள்ளை நான் எவ்வளோ வாட்டி சொல்கிறேன் சொல்லவே மாட்டேன்ட்டுங்கன்னு, இரு நான் போய் டைரக்டர்கிட்ட சொல்கிறேன்னு போய் டைரக்டர்கிட்ட போய்
சார் இந்த மாதிரி இந்த புள்ளன்னு தான் கூப்பிடுவார். இந்த புள்ள வந்து சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குது சார். நான் உடனே இங்கே வா அப்படின்னாரு. என்ன சார்னு. என்ன அவன் சொல்லி கொடுத்தா நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு. இல்லை எனக்கு தெரியுமே இவர் தான் சரியாக சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு. அவர் பாருங்கள் சார் எப்படி பேசுது பாருங்க சார் அப்படிப்பாரு. அப்புறம் எங்கே டைலாக் படித்தேன்னு. நான் படிச்சுட்டேன்னு. சார் போய் சார் அது ஒன்றுமே தெரியாது அதுக்கு அப்படின்னாரு. அப்புறம் நான் உடனே கை தூக்கி கை மேலே வச்சு திங்குமாங்க கை. கைக்கார மகன் கண்டு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாம் கை. அது என்ன கை சொல்லடியாத்தா, இது மட்டும் சரியாக சொல்லிட்டேன்னா 8 கட்டு வெத்தலை பட்டின பாக்கும் மதுரை சீவில் வாங்கி தரேன். இதுதான் டைலாக். சொன்ன உடனே அப்படியே பாரதி ராஜா சார் வந்து பாக்கியராஜ் அப்படி திரும்பி பார்த்தாரு. நான் சொன்னேன், திஸ் மேன் இஸ் ஸ்டூபிட், இஸ் a useless man, how dare he talks to me like கண்ணா அப்படின்னா இங்கிலீஷில் திட்டி விட்டார். அவர் டைரக்டர் சரி அது ஏதோ ரொம்ப இதாக இருக்குது, நீ போய் தனியாக நீ போ அந்த பக்கம் போன்ட்டு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு. சே ரொம்ப திட்டோம் அவரைன்னு. அப்புறம் நான் போய் அவரை ராஜான்னு தான் கூப்பிடுவேன். ஏன் ராஜா ரொம்ப திட்டேன்னா, இல்லை பரவாயில்ல நீ இங்கிலீஷில் தானே திட்டினேன், எனக்கு ஒன்றும் புரியலன்றாரு. ஸோ இந்த மாதிரி அதான் இந்த டைலாக் தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. கை தூக்கி கை மேலே வச்சு திங்குமா கை. கைக்கார மகன் கண்ணு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமா கை. அது என்ன கை? அவ்வளோ மெமரிஸ். ஸோ 46 இயர்ஸ்க்கு அப்புறமும் உங்களை என்ன மோட்டிவேட் பண்ணுது, உங்களை என்ன இன்ஸ்பயர் பண்ணுது? இன்ஸ்பயர் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விளையாட்டுத்தனமாக வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்த உடனே ஒரு பிக்னிக் போகிற மாதிரி எனக்கு சாக்லேட் கொடுத்து தான் நடிக்க வைப்பாங்க. டைரக்டர் வந்து என்னை ரொம்ப ஐயோ நல்ல பொண்ணு இல்லை வந்து நடியே அப்படின்னு. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பேம்பர்ட். என்னடா என்னை வந்து இவ்வளோலாம் கூப்பிட்டு எனக்கு அப்போ கூட எனக்கு அது பெரிய ஏதோ பிக்னிக் வந்திருக்கோம், ஜாலியாக வந்திருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்தது. அதுக்கப்புறம் 2வது 3வது படத்துக்கு போகும்போது தான் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஆல் நியூ பீப்புள். அங்கே வந்து பாரதி ராஜா யூனிட்ல இட் வாஸ் லைக் ஹோம். அடுத்த படங்களுக்கு போகும்போது எல்லோரும் என்னை ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக பார்ப்பாங்க. இது என்ன நடிக்கும், அதில் என்னென்னா எம்ஆர் ராதா பொண்ணுனால ரொம்ப பேச மாட்டாங்க என்கிட்ட. ஏன்னா ஒரு சின்ன ஒரு பயம் தயக்கம் இருக்கும். ஸோ எல்லோரும் என்னை அப்படி பார்க்க போகும்போது ஐயோ இதுக்கு நம்ம கரெக்டாக பண்ணணும். ஆனால் எங்கள் அம்மா தான் அதுக்கு சொல்லணும். அது 100% மோட்டிவேஷன் அப்படின்னா எங்கள் மதர் தான். அவங்க வந்து கூடவே இருந்து அப்படி பண்ணு கரெக்டாக பண்ணு, ஒன்றும் இல்லை நீ சாதாரணமாக பேசு. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் என் ஃபஸ்ட்டு டைலாக்கே கிளி. அது இப்போ இதில் இந்த ஃபேன்ஸ் எடிட் பண்ண இதில் நான் ஒரு கல்லுக்கு நடுவில் இப்படி ஓடி வருவேன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷாட்டு படத்தில் எடுத்தது. அதில் வந்து மான் மாதிரி ஓடிவான்னு சொன்னார். என்னால் மான் மாதிரி ஓட தெரியல. அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. நான் வந்து என்ன எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு வேளை நான் சரியாக இல்லை எனக்கு வேண்டாம் நான் ஊருக்கு போகிறேன்ட்டு. அது ஏன்னா அது ஒன்றும் எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் தாட் ஐ வாஸ் டூயிங் மை ஜாப் அப்படின்னு அப்படி இருந்தேன். ஸோ எங்கள் அம்மா தான் அதில் நிறைய என்னை மோட்டிவேட் பண்ணி நீ உன்னால் பண்ண முடியும், உன்னால் செய்ய முடியும், பாரு அடுத்தவங்க எல்லாம் எப்படி நடிக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி சொல்லி தென் பெரிய மோட்டிவேஷன்னா ஐ வுட் சே இட்ஸ் மை மதர் அண்ட் பாரதி ராஜா சார். ஏன்னா அவர் வந்து அப்படி வேலை வாங்குவார் சொல்லி, உன்னால் செய்ய முடியும், ஏன் நீ நினைக்காத, நீ நல்லா பண்ணு. சில டைம் அவர் கோபமாக வரும். ஒரு நாள் நான் ஷூட்டிங் போகிறேன். அந்த படத்தில் ஒரு பெரிய பாறை இருக்கும். அந்த பாறையில் வந்து நான் அங்கேருந்து தான் அந்த ஹீரோவை மீட் பண்ணுவேன். அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். அது பழனியில் எடுத்தோம். ஒரு நாள் அது மலை மேலே ஏறி அந்த பாறைக்கு போனோம். ஸோ நான் ஏறி அந்த பாறையில் போய் ஏறி உட்காந்து போய் நிற்கிறேன். அப்படி திரும்பி பார்க்குறேன் என்ன ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா, டைரக்டர் வந்து அந்த பாறையில் தலையை முட்டிக்கிட்டு இருக்காரு. சார் நான் அப்படியே பார்த்தேன், எல்லோரும் அப்படியே குவைட்டாக இருக்காங்க, பயப்படுறாங்க. நான் அவர் ரொம்ப அப்போ ரொம்ப ஃபயராக இருப்பார் அவர். போய் என்னடா தலையில் முட்டிக்கிட்டு இருக்காருன்னு நான் அப்படியே நேராக அவர்கிட்ட போய், why are you banging your head on this rock? What is wrong with you? Did anybody say anything? அப்படின்னாரு. என்ன கேட்டேன். அவர் அப்படி கர்மம் அப்படின்னு. அப்புறம் ராஜா அப்படின்னு கூப்பிட்டாரு. பாக்கியராஜ் வந்தார்.
நான் டைரக்ட் பண்ண மாட்டேன், நீ அந்த க்ளோஸ்அப் அவளை எடு அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு யாருமே இந்த இவன்னு பேசினாலும் எனக்கு பிடிக்காது. ஸோ நான் என் வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட அப்படி பேச மாட்டேன். என்னடா இப்படி சொல்கிறாருன்ட்டு நான் உடனே எனக்கு பாயா என்ன இப்படி பேசுகிறாருன்ட்டு போயிட்டேன். அப்புறம் நான் பாக்யராஜ் சொன்னார், நீ என்ன சொன்ன அவர்கிட்ட? நான் ஒன்றுமே சொல்லலையே. என்னென்ன பார்த்தா அவர் ஏதோ காலையில் ஏதோ கேட்டாராம், நீ எதுக்கும் வருத்தப்பட மாட்டேன். நான் இல்லை அப்படின்ட்டேன். அது நான் சொன்னது, நான் சாதாரணமாக சொன்னேன். அவ்வளோதான். அப்புறம் நான் போய் சார் நான் உங்களை சொல்லலை சார், நான் சாதாரணமாக சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பட் ஹீ அண்டர்ஸ்டுட் தட் என்னுடைய கேரக்டர் அது மாதிரி யதார்த்தமாக நான் பேசிடுவேன்னு. அப்புறம் திருப்பி அவர் நார்மல் ஆகிட்டார். ஸோ அவர் தான் பெருசாக மோட்டிவேட் பண்ணார். மோட்டிவேட் பண்ணி நிறைய வாட்டி என் வாழ்க்கை வந்து அவர் மாற்றி மாற்றி இன்ஸ்பிரேஷன்னா ஐ காட் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் எவ்ரிபடி. யாரை பார்த்தாலும் நான் ஒரு என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு லேடியை பார்த்து கூட நான் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஐ வுட் லைக் அபவுட் ஹர் விச் எங்கேயோ என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ பெரிய இன்ஸ்பிரேஷன்னா எங்கள் அப்பா தான். நான் சின்ன வயசில் அவர் கூட இந்த நாடகங்களுக்கு அவர் நிறைய ட்ராவல் பண்ணுவார். அப்போ நான் இதை விட கொஞ்சம் உயரமாக இருப்பார், அதை விட கொஞ்சம் பெரிய பொண்ணுன்னு நினைக்கிறேன். கூடவே போய் இந்த ஸ்டேஜில் இந்த சைடில் ஒரு சேர் போட்டு என்னை உட்கார வச்சு அவர் நாடகங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரத்த கண்ணீர், தூக்குமேடை, லக்ஷ்மிகாந்தன், ராமாயணத்தை கீமாயணமாக மாற்றி அவர் பண்ணார். இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணுறதை நான் அங்கேருந்து பார்த்து ஐ சார்ட் ஆஃப் அப்சர்வ்ட். நிறைய பேர் சொல்லுவாங்கண்ணா சம் மெமரியில் போய் ரிட்டென்ஷன் ஆகிடும். மேபி டுடே இன்றைக்கி நான் நடிக்கும்போது ஐ திங்க் சம்வே ஐ கெட் த ஸ்பார்க் ஃப்ரம் ஹிம். எல்லாம் என்னுடைய டைரக்டர்ஸ் சொல்லுவாங்க, ஐ வில் நெவர் ரீட் மை சீனே படிக்க மாட்டேன், சொல்லுவேன், அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன். எவ்வளோ பெரிய டைலாக்காக இருந்தாலும் அப்படியே கேட்டுட்டு நான் சொல்லிடுவேன். மை ஃபாதர் ஹேட் தட் ஹேபிட் அண்ட் நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஸோ அவர் எழுத படிக்க தெரியாதனால அந்த வசனம் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு அப்படியே அவருடைய பாணியில் அவர் சொல்லிடுவார். ஸோ அதனால் அவரை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் நினைக்கிறேன். இவ்வளோ அவங்க குரு பற்றி பேசியிருக்கீங்களே, ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் அமைச்சிருக்காரு, பார்க்கலாமா? என் இனிய தமிழ் மக்களே, சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய பொண்ணு தான் ராதியா. நான் அறிமுகப்படுத்திய எத்தனையோ பேர்களில் ராதியா போல் இன்றைக்கு தொழில் சுத்தம், மனசு சுத்தம் உள்ளவர்கள் யாரும் இல்லை. அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ரெண்டாவது, அந்த வலிமை, அந்த ஒரு பெண்ணுக்கான வலிமையை கற்றுக்கிறேன்னா ராதியாட்ட தான் கற்றுக்கிறேன்னா ஐ லவ் திஸ் கேர்ள். இன்றைக்கி நான் நினைப்பேன் கடைசி காலத்தில் வந்து பார்க்குற ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பாவா அப்படின்னு. அது நடக்கும். ஸோ ஸ்வீட். அவர் எப்போவுமே எனக்கும் அவருக்கும் ஒரு தனி ஃப்ரெண்ட்ஷிப். எப்போவுமே எங்கே இருந்தாலும் நானும் அவரை போய் பார்ப்பேன், அவரும் வந்து என்னை பார்ப்பார், அவர் மனசில் இருக்கிறத அவர் சொல்லுவார். அது மாதிரி சம்படி ஐ ரியலி அங்கே வச்சுருக்கேன், அங்கே வச்சு அண்ணாந்து பார்க்குறேன்னா அது பாரதி ராஜா சார் தான். ஒரு தனி லவ்வில் தனி லவ் அது. ஓகே, யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஹீரோனாக இருக்கப்போ ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணப்போ ஒரு வேறு மைண்ட் செட், ஸோ இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணப்போ நீங்கள் என்ன பார்ப்பீங்க அதில்? யூஸ்வலாக வந்து எனக்கு வர கதாபாத்திரங்கள் வந்து நான் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தான் வருவாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் வே. எனக்கு அந்த வகையில் இன்ன வரைக்கும் எனக்காக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் தான் என்னை தேடி வரும். சும்மா ஏனோ தானோன்னு நீங்கள் வாங்க இந்த படத்தில் நடிக்கன்னு இது வரைக்கும் ஐ தேங்க் த யூனிவர்ஸ் அண்ட் ஆல் த பவர்ஸ். எனக்கு அந்த மாதிரி வந்ததில்லை. எப்போவுமே வந்து இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அது எனக்கு உடன்பாடு, எனக்கு இது கேரி பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து இந்தியன் 2ல் கூட சங்கர் சார் வந்து இல்லை நீங்கள் இந்த வித்தியாசமான கேரக்டராக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னாங்க. கேரக்டர் கேட்டு நானே சொன்னேன், ஆயுஷ் என்ன தான் கேட்கணுன்னு நீங்கள் வந்தீங்களா? பிகாஸ் ஐ வாஸ் நாட்
இது எப்படி இந்த கேரக்டர் நான் கன்வின்சிங்காக இருப்பேன்னா ஆடியன்ஸ்க்கு அது கன்வின்சிங்காக இருக்குமான்னு. அது ரொம்ப நெகட்டிவ் கேரக்டராக இருந்தது. ஐ டோன்ட் நோ ஹூ பிளேட் தட் கேரக்டர் இந்த நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி சில டைம் ஐ டோன்ட் அக்செப்ட். பட் அது ஒரு வித்தியாசமான கேரக்டர்னால தான் அவர் கேட்டார், நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். பட் ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் என்னால் பண்ண முடியும்னா. யூ கரெக்டாக நீ வந்து ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சு வச்சுருக்க. நான் எந்த படம் எடுத்தாலும் நீ தான் என் ஹீரோயின். நான் சொன்னேன் ஆமாம் நீங்களே ஹீரோவை நடிக்கலாமே அப்படின்னு. பார்த்தா அதுதான் சரத்குமார். நயன்தாரா என் கூட ஷூட்டிங்கில் இருப்பது. எப்படி மேம் நீங்கள் இவ்வளோ ஒரு விஸ்வரூபமாக ஒரு பெரிய மகா நடிகையாக அவங்கள மாற்றிக்கிட்டு இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ராதியா அவங்க பர்த்டேக்கு என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். அந்த படம் நான் தெலுங்குல பண்ணி ஸ்டேட் அவார்டெல்லாம் வாங்கிடுவேன். She has a message for you. நீங்களாம் ஒரு பொக்கிஷம் மேம் ஃபார் த இந்தியன் சினிமா. இதே மாதிரி நீங்க வந்து இன்னும் பல வருடங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ ஆல்வேஸ். ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு அது தோணும்.